வணக்கம். வேடாத்திரை. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நண்பர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு காஃபி சாப்பிட்லான்ட்டு போனாங்க. போய் 2 பேரும் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் இன்னொரு நண்பர்கிட்ட இருந்து அவங்க எம்டிகிட்ட இருந்து கால் வருது. அந்த நண்பருக்கு அவர் எம்டின்னொன்னையுமே ரொம்ப பதட்டமாக ஃபோன் எடுத்துகிட்டு சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்பல அப்போ எம்டி ஒரு சில விஷயங்களை பேசிட்டு ஒரு முக்கியமான கிளைண்ட் நம்பரை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிவிட்டு உடனே அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த நண்பர் பேசிக்கிருந்தவர் திடீர்னு எதையோ தேடுறாரு, பதட்டமாக தேடுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட எதுக்க உள்ள நண்பர் அவர்கிட்ட உள்ள பெண்ணும் ஒரு நோட்டும் கொடுக்குறாரு, நம்பரை நோட் பண்ணிக்கோங்கன்ட்டு. இருந்தாலும் இவர் பதறாரு. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட அந்த பேனா வாங்கி அந்த நோட்டில் நம்பரை, எம்டி சொன்ன நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பதட்டமாக இருக்கார். அப்போ தான் எதுக்கு இருக்க நண்பர் கேட்குறாரு, எதுக்குப்பா இவ்வளோ பதட்டம்? இல்லை, இங்கே எம்டி ஒரு கிளைண்டோட நம்பர் கொடுத்து பேச சொன்னாப்புல, நான் அந்த நம்பர் நோட் பண்ணலான்ட்டு என்னோடய ஃபோனை தேடுறேன், என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தான் எதுக்கு இருக்க நம்பர் சொன்னாராம், உன்னோட ஃபோனில் தானே அவங்க எம்டி கூப்பிட்டு பேசினார், அந்த ஃபோன் உன் கையில் தானே இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த நண்பருக்கு தன்னோட ஃபோனில் தான் நம்ம பேசிக்கிருந்தோம், கையில் வச்சுருந்த ஃபோனை மறந்துட்டு தான் அந்த ஃபோனை தேடி இருக்கோம் அப்படின்ட்டு. இது எதனால் நான் பண்ணுறேன், இன்றைக்கி நிறையா நண்பர்கள் நம்மளோட சேர்ந்தவங்க நமக்குரிய வாய்ப்பை நம்ம கையில் தான் வச்சுருப்போம். ஆனால் அது நம்ம அந்த அவசரத்துலேயும் பதட்டத்துலேயும் நமக்கு இருக்க நெருக்கடியிலையும் அந்த நிதானத்தை இழந்து நமக்கு தேவையான வாய்ப்பை நம்ம கையிலே வச்சுக்கிட்டு வெளியே தான் தேடிக்கிட்டு அலைகிறோம். அதனால் நிதானமாக இருப்போம். நமக்கு தேவையான வாய்ப்பு நம்ம கையில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சு நம்மளோட வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.